Good morning everyone. Today we are going to see about a case study regarding your Swiggy. It is going to be handled by Dharanya, Madhumita, Narmada, Shruti and Monica. Okay, so kindly listen properly. At the end we will be posting your questions to you also. There will be a Q&A session. Okay. Good morning to all. So அந்த பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி எது பார்க்க போறோம். எதை பத்தினா ஸ்விக்கி வந்து பாத்தீங்கன்னா யூனிகார்ன் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்றாங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து 1 பில்லியன் வந்து ரீச் பண்ணுதோ அதாவது யூனிகார்ன் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இதே எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளிப்கார்ட் வந்து 7 இயர்ஸ் ஆச்சு அது 1 பில்லியன் வந்து ரீச் பண்ண. ஸ்விக்கி வந்து 4 இயர்ஸ்ல வந்து ரீச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா நந்தன் ரெட்டி, அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீ ஹர்ஷா மெஜஸ்டி, அதுக்கப்புறம் ராகுல் ஜென்னி, 3 பேர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 2014. அப்புறம் வந்து இவங்க வந்து பெல்லா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சயின்ஸில் வந்து படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறையா வந்து டெக்னாலஜி ரிலேட்டட் ஸ்டடிஸ் வந்து பண்ணுவாங்க. பற்றி பார்க்க போகிறோம். சக்ஸஸ்ஃபுல் என்னன்னா ஃபஸ்ட்டு கொரியர் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து 1 இயர் ப்ராஃபிட் வரலன்னு சொல்லி டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணாங்க. அது எங்கேயும் பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸில் பெங்களூரில் போராவல் ஒரு பிளேஸில் 25 மெம்பர்ஸ் எடுத்துட்டு அங்கே ஃபுட் சர்வீஸ் பண்ணாங்க. அந்த ஃபுட் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் சக்ஸஸோட ஸ்விக்கியை வந்துட்டு அப்ளிகேட் கம்பெனின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்ளிகேட் கம்பெனின்னு சொல்கிறாங்கன்னா இவங்க வந்துட்டு புதுசாக எதுவும் லான்ச் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்க கிட்ட இருந்து எதுவும் வாங்கவும் மாட்டாங்க. இவங்களே ஆல்ரெடி வச்சுக்கிறது வந்துட்டு பெட்டராகவும் ஸ்பீடாகவும் பண்ணுவாங்க. அதனால இது அப்ளிகேட் கம்பெனின்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு 3 லேயர்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு பிஸ்னஸ், அப்புறம் வந்துட்டு கன்சியூமர், அதுக்கப்புறம் வந்துட்டு கான்ட்ராக்டர்ஸ். பிஸ்னஸ் வந்துட்டு யாருன்னு சொல்லுவாங்கன்னா ஹோட்டல், அப்புறம் ரெஸ்டாரண்ட், இவங்களை வந்துட்டு பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்துட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா 7 டேஸும் வந்துட்டு வீக்கில் 7 டேஸும் வந்துட்டு ஒர்க் பண்ணணும். அதே நேரத்தில் 1 இயர்ஸ்க்கு வந்துட்டு 365 டேஸும் வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அவங்க ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு வந்துட்டு லீவுன்னு ஒன்று தேவைப்படும்ல, அதில் வந்துட்டு ஸ்விக்கி வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு பிஸ்னஸ் என்ன ப்ராப்ளம் வரும்னா, இப்போ மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு என்ன ஃபுட் செய்யணும் அப்படின்னு வந்துட்டு அவங்களுக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ வந்துட்டு ஒரு ஃபுட் செய்கிறாங்கன்னா வெறும் 15 பேருக்கு தான் செய்வாங்க ஒரு நாளைக்கு. சில டைம் வந்துட்டு கன்சியூமர்ஸ் வந்துட்டு அதிகமாகவும் வரலாம், இல்லாட்டி வந்துட்டு கம்மியாகவும் வரலாம். இப்போ 15 பேருக்கு செய்யும்போது கம்மியாக வந்துட்டாங்கன்னா அது வந்துட்டு வேஸ்டேஜ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். இதில் ஸ்விக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வேஸ்டேஜ் உங்களுக்கு அதிகமாக வருதுன்னா அந்த ஃபுட்டை வந்துட்டு அவங்க ஆப்பில் வந்துட்டு டிஸ்கவுண்ட் கொடுத்து இந்த மாதிரி ஃபுட்டை வந்துட்டு செல் பண்ண வைப்பாங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேஸ்ட் ஆகுறதுக்கு அட்லீஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஃபுட்டாச்சும் செல் ஆகுது, அந்த இதை வந்துட்டு அவங்க மைண்ட் செட் எடுப்பாங்க. அப்புறம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு இன்னொரு டவுட் இருக்கும், இந்தந்த நாளுக்கு இவ்வளோ ஃபுட் செய்யணுமா, அப்புறம் வந்துட்டு டேட்டிங் வந்துட்டு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு வந்துட்டு மேனேஜ்மெண்ட்க்கு வந்துட்டு இந்த மாதிரி பெரிய நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். அதை வந்துட்டு ஸ்விக்கி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுட்டுக்கான டேட்டா வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்தந்த ஃபுட் வந்துட்டு இந்த நாளைக்கு செய்யலாம், இவ்வளோ குவான்டிட்டியில் செய்யலாம், இவ்வளோ ரேட் வைக்கலாம் அப்படின்னு வந்துட்டு ஃபுட் வந்துட்டு எல்லா ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி குவான்டிட்டிஸில் வந்துட்டு செஞ்சு கொடுங்க அப்படின்னு வந்துட்டு ஸ்விக்கி வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ எல்லா ஹோட்டல்ஸும் இப்போ இந்த சைடு வந்துட்டு வெஜ் ஹோட்டல் இருக்குது, அந்த சைடு வந்துட்டு நான்வெஜ் ஹோட்டல் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி எல்லா ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாஸும் வந்துட்டு ஸ்விக்கிக்கு வந்துட்டு தெரியும். ஸோ பிஸ்னஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்து வந்துட்டு கன்சியூமர்ஸ்க்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்கன்னா அவங்க குக் பண்ணுறதுக்கு வந்துட்டு டயர்டாக இருக்கும். சரி ஹோட்டலுக்கு போய் வாங்கி சாப்பிடலாமே அப்படின்னு வந்துட்டு அவங்க ஹோட்டலுக்கு போய் வாங்கி சாப்பிட்டு போனாலும் வந்துட்டு டயர்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு ஸ்விக்கி ஆப்பில் வந்துட்டு ஆர்டர் போட்டாங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஆப்பில் வந்துட்டு நிறையா வெரைட்டிஸ் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நிறையா இருக்கும். எந்த மாதிரி இருக்குன்னா, இவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஹோட்டல்ஸ் இருக்குது, இந்தந்த ஹோட்டலில் எங்கள்கிட்ட இவ்வளோ ஃபுட் இருக்குது, இவ்வளோ குவான்டிட்டி, ரேட் வந்துட்டு இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஆப்பில் இருக்கும். ஸோ வந்துட்டு கன்சியூமர்ஸ்க்கு வந்துட்டு ஆர்டர் போடுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். சரி நாங்கள் ஆர்டர் போட்டோம், ஃபுட் வந்துட்டு இந்த டைத்துக்குள்ளே எப்போ வரும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு வந்துட்டு அவங்க கன்ஃபியூஷன் இருந்தாங்கன்னா ஸ்விக்கி வந்துட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. உங்கள் ஃபுட் வந்துட்டு இந்த 20 மினிட்ஸில் உங்களுக்கு ரீச் ஆகிடும். அந்த மாதிரி வந்துட்டு அவங்க டைமிங் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணி இருக்கு அந்த ஆப்பில் வந்துட்டு. சரி நாங்கள் ஆர்டர் போட்டோம், டைமிங்லாம் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது, ஒருவேளை எங்கள் ஃபுட்டை வந்துட்டு முன்னாடியே எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அப்படின்னு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு வந்துட்டு ஸ்விக்கி வந்துட்டு கேரண்டி கொடுக்குது. இந்த மாதிரிலாம் வந்துட்டு எங்களோட ஃபுட் வந்துட்டு அவ்வளோ குவான்டிட்டியாக இருக்கும், நாங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்துட்டு கேரண்டி கொடுக்குது. அது எப்படி பார்க்கலான்னா, ப்ளே ஸ்டோரில் ரேட்டிங்ஸ் வந்துட்டு பீப்புள்ஸ் ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்கல்ல, அதை
நிறையா இருக்குது. அடுத்து வந்துட்டு கான்ட்ராக்டர்ஸ் வந்துட்டு யாருன்னு சொல்லுவாங்கன்னா, ஸ்விக்கியில் வேலை பார்க்குறவங்க தான் கான்ட்ராக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஃபுட்டை வந்துட்டு சப்ளை பண்ணுறவங்க தான் வந்துட்டு கான்ட்ராக்டர்ஸ் சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்துட்டு என்ன இதுன்னா, ஸ்விக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ காசு தந்துடுறோம் அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு MBAவே படித்த ஒரு காலேஜில் வந்துட்டு லெக்சராக இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு வெறும் 8,000 இந்த மாதிரி தான் சேலரி கிடைக்கும். ஆனால் வந்துட்டு நீங்கள் ஸ்விக்கியில் வந்துட்டு வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதோட எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் இந்த கம்பெனிக்கு போய் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த டைமில்